வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெய்னி லில்லி பூ பூத்த மணிக்கு வீடியோ போட்டிருப்போம். ஆனால் அப்புறம் அது விதை பரவி அங்கங்கே முளைக்குதுன்னு சொல்லியிருப்பேன். பாருங்கள், அதோடய விதையை பாருங்கள். இதே நம்ம சிகப்பு ரெய்னி லில்லி மொட்டை பாருங்கள், செம்மையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். 2 பூ பூத்துருந்துச்சு. நம்ம அன்றைக்கி போட்ட வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. 2மே மொட்டு வைக்கிது. ஆனால் இந்த பிங்க் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் வைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இது பயங்கரமாக பூக்கும், மொட்டு அதிகமாக வைக்காது. பாருங்கள் எவ்வளோ பூ பூத்ததுக்கு இப்போ தான் 1-2 மொட்டுது கண்ணுக்கு தட்டுப்படுது இந்த. ஆனால் இது அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 பூ தான் பூத்துருந்துச்சு, 2லேயும் மொட்டு. அதே மணிக்கு கோல்டன் எல்லோ ஒரு பூ பூத்துருந்துச்சு. அன்றைக்கி மழை பெய்தால் ரெய்னி லில்லி பூக்குமா அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேயும் அப்படியே பூக்கு எத்தனை பூ இருக்கோ அத்தனை பூக்கு மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கதை எப்படி வெடிச்சு கிடக்குன்னு. அருமை ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே முளைச்சி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதாவது போட்டுட்டு நம்மளோட இதை கொண்டுரும். நம்ம ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு கலர் வச்சுருப்போம். பார்த்தா எல்லாமே வரும். அப்புறம் எல்லா பல்புமே வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஒரு பூவில் இருந்து எவ்வளோ விதை கிடைக்குதுன்னு. ஒரு பூவில் இருந்து இத்தனை விதை பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தனது இனத்தை நல்லா விரிவாக்கம் பண்ணுது, இடத்த ஆக்கிரமிக்குது. பரவாயில்ல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இலகண்டாகவே இருக்குது, காஞ்ச இலகண்டா கருப்பாக. தேங்க்யூ.